Hello friends, welcome to Ask Recipes. இன்னைக்கு நம்ம சேனல்ல கசப்பே இல்லாம பாவக்காய் வறுவல் தான் எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். கடாயில 2 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. இதிலேயே கட் பண்ணி வச்ச பாவக்காய் சேர்த்துக்கலாம். பாவக்காய் கட் பண்றப்போ உள்ள இருக்க சீட்ஸ் எல்லாம் ரிமூவ் பண்ணிட்டு எந்த அளவுக்கு மெலிசா உங்களால கட் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு மெலிசா கட் பண்ணிக்கோங்க. இப்போ இதை நல்லா எண்ணெயில் வதக்கி எடுத்துக்கோங்க. இந்த ஸ்டெப் ரொம்ப முக்கியம். பாவக்காய் நல்லா எண்ணெயிலே வதங்குறப்போ நமக்கு நல்ல கசப்பு தன்மை கம்மியாகி வந்துடும். இப்போ பாருங்கள், ஒரு 80% அளவுக்கு பாவக்காய் வெந்து வந்துருச்சு. இப்போ இதை தனியாக எடுத்து வச்சிடலாம். அதே கடாயிலேயே 2 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடானதும் 1/2 ஸ்பூன் கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு பொரிஞ்சதுக்கு அப்புறமா ஒரு 5 பல் அளவுக்கு பூண்டு எடுத்திருக்கேன். இதை நல்லா தட்டிட்டு சேர்த்துக்கோங்க. கூடவே ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். ஒரு மீடியம் சைஸ் வெங்காயத்தை பொடியாக கட் பண்ணிட்டு சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. வெங்காயம் பார்த்தீங்கன்னா நல்லா வதங்கி கண்ணாடி பதம் வரணும், அந்த மாதிரி வதக்கி எடுத்துக்கலாம். பாருங்கள், நல்லா வதங்கிடுச்சு. இதுலேயே ஒரு மீடியம் சைஸ் தக்காளியை கட் பண்ணி சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதையும் நல்லா வதக்கி விட்டுருங்க. வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கி வரணும், அப்போ தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும். இப்போ இதில் நம்ம மசாலா சேர்த்துக்கலாம். 1/2 ஸ்பூன் மஞ்சள்தூள் சேர்த்துக்கோங்க. காரத்துக்கு 1லேருந்து 1.5 ஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்துக்கோங்க. இப்போ தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். இதை நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. இந்த எண்ணெயிலே வதக்குறப்போ நமக்கு அந்த பச்சை ஸ்மெல் எல்லாமே அந்த மசாலாலேருந்து போயிடும். இப்போ நல்லா வதக்கியாச்சு. நம்ம ஆல்ரெடி வதக்கி வச்சுருந்தோம் இல்லையா பாவக்காய், அதை இதோட சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்து விடுங்க. அந்த மசாலா பாவக்காயோடு நல்லா ஒன்று சேர கலந்து வரணும், அந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். நான் மிக்ஸ் பண்ணிவிட்டு காமிக்கிறேன். பாருங்கள், நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ ஒரு மூடி போட்டுட்டு இது ஒரு 5 நிமிஷத்துக்கு வேக வச்சு எடுத்துக்கோங்க. தண்ணி எதுவுமே நம்ம சேர்க்கல. பாவக்காய் பாருங்கள் நல்லா சூப்பராக வெந்துருச்சு. உங்களுக்கு இன்னும் நல்லா முருகலாக வேணும்னா இன்னும் ஒரு 5 நிமிஷம் கூட நீங்கள் வேக வச்சு எடுத்துக்கலாம். அவ்வளோதான், ரொம்பவே சூப்பரான பாவக்காய் வறுவல் ரெடி. இதை நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா யாஸ்ட் ரெசிபீஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.